ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி ஒரு நாட்டுக்கோழி வறுவல் பார்க்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிருக்கேன், சோம்பு போட்டிருக்கேன். எப்படி நான் போடுறேன். என்ன காமிக்காதே, என்ன காமிக்கூடாது. இதில் வந்து வெங்காயம் தக்காளி பேஸ்ட், நாட்டுக்கோழிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, நம்மளோட நாட்டுக்கோழி வறுவல் பூங்கா மாதிரி இருக்கும். வந்து நாட்டுக்கோழி வறுவல் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு டேஸ்ட் போடல. இடிச்சு வச்சு இஞ்சி, இடிச்சு வச்சு பூண்டு, கருவேப்பிலை போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கினது. இதுலேயே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன். இவ்வளோ எத்தனை நிமிஷம் ஓடிட்டு ஒரு செகண்ட் 39 செகண்ட் உப்பு போட்டுட்டேன். தேவையான மிளகாய் பொடியும் இதுலேயே போட்டுடுவேன். ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறேன். 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, போட்டு நல்லா வதக்கணும். ஒரு வதங்கினதும் இப்போ வேக வச்ச நாட்டுக்கோழி கொஞ்சம் வேகாது, பிராய்லர் கோழி மாதிரி சீக்கிரம் வேகாதுன்றதுனால ஒரு விசில் போட்டு வச்சுருக்கேன். 3 விசில் போட்டு வச்சுருக்கேன் நாட்டுக்கோழி. இப்போ நம்மளோட நாட்டுக்கோழி வறுவலுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரெடியானவுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ பாஸ் பண்ணிக்குமா. நம்மளுடைய சுவையான நாட்டுக்கோழி சுக்கா ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லாக அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள்.